Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் யூனிட் நம்பர் 5 ஆக்கோஸ்டிக்ஸில் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் நம்பர் 7 வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங் சிக்னல் வந்து ஒரு ஷிப்பில் இருந்து சியோட பாட்டமுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. அது சியோட பாட்டமை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ செகண்ட் ஆகுதுன்னா 1 செகண்ட் ஆயிருக்கு. அடுத்து திருப்பி வந்து அந்த ஷிப்புக்கே ரீச் ஆகிறதுக்கு 1 செகண்ட் வந்து ஆயிருக்குன்னுட்டு கொஷினில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த சவுண்டோடைய ஸ்பீட் வாட்டரில் எவ்வளோ இருக்குன்னா 1450 மீட்டர் பெர் செகண்ட்னுட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு ஃபார்முலா எழுதிக்கிறேன். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் வந்து நான் டெப்த்துன்னுட்டு கன்சிடர் பண்ணுறேன். இப்போ வந்து வெலாசிட்டி வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. கொஷினில் கிவன் எழுதிக்கிறேன். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1450 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 செகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வெலாசிட்டியும் தெரியும், டைமும் தெரியும். எனக்கு எது வேணும்னா டெப்த்து தான் வேணும். அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு எனக்கு இந்த டி எங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா வி இன்ட்டு டின்னுட்டு எனக்கு கிடச்சிடும். அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு வியோட வேல்யூ வந்து 1450 மீட்டர் பெர் செகண்ட். அடுத்து டைம் வந்து 1. இது எந்த நம்பரையும் 1ஓட மல்டிப்ளை பண்ணுறப்ப அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்படின்னா எனக்கு டெப்த்தோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 1450 மீட்டர் பெர் செகண்ட் மீட்டர் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல எனக்கு சவுண்ட் வந்து சென்ட் ஆகி அதுக்கப்புறம் டெப்த்துலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ரிசீவ் ஆகிருக்கு. அப்படின்னா 2 ஆக்ஷன் வந்து நடந்திருக்கு. அப்படின்னா எனக்கு ஒரு ஆக்ஷன் வந்து டெப்த்துக்கு சென்ட் ஆனது, அதுக்கப்புறம் டெப்த்துலேருந்து ஷிப்புக்கே திருப்பி ரிசீவ் ஆனது இன்னொரு ஆக்ஷன். அப்படின்னா 2 ஆக்ஷன் இன்வால்வ் ஆனதுனால இதை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணனா இது 2 1s, இது 2 7s 14. அடுத்து 2 2s 4, மீதி 1 அப்படின்னா 10 ஆயிரும். அப்படின்னா 725. அப்படின்னா எனக்கு அந்த சியோட டெப்த் வந்து எவ்வளோ இருக்கும்னா 725 மீட்டருங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.